தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பிரானோடு நாம் இணைந்திருக்கிறோம். வள்ளல் பிரானோடு நாம் பிணைந்திருக்கிறோம். வள்ளல் பிரானோடு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். வள்ளல் பிரானோடு வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா? யாராவது உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் அவங்கள பாருங்கள், சரியாக நடக்கும் உங்களுக்கு அந்த வேலை அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவோம். அப்புறம் அந்த நபர் போய் அவங்கள பார்த்துட்டு வருவாங்க. அப்போ நம்ம கேட்போம், என்னங்க ஆச்சு, நல்லபடியாக முடிஞ்சுதா வேலையெல்லாம் அப்படின்னு. எங்கெங்க அவர் எங்கே உதவி பண்ணார், என்னை கொஞ்சம் கூட நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாரு, அவர் மனசில் நான் இல்லவே இல்லை, அவரோட சிந்தனையில் நான் கேட்ட உதவி இல்லவே இல்லை அப்படின்னு சலிச்சுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு சலிப்பை, ஒரு எதிர்பார்ப்பு, ஏமாற்றத்தை நம்முடைய வள்ளல் பிரானும் சொல்கிறார் ஒரு பாடலில். உங்ககிட்ட ஒரு பெரிய பட்டியல் இருக்குல்ல, நீ அருள் கொடுக்குறவங்களோட பட்டியல், அந்த பட்டியலில் என்ன மட்டும் எப்படிப்பா விளக்கிட்ட அப்படின்னு கடவுளை பார்த்து கேட்கிறார், இறையை பார்த்து கேட்கிறார். அந்த உதவி செய்கின்ற, ஒளியை தருகின்ற அந்த பேர் ஒளியை பார்த்து கேட்கிறார். எவ்வளோ ஒரு உரிமையான குரலாக இருக்குல்ல? அந்த மாதிரியான ஒரு குரலை இப்போ நாமும் கேட்கலாம். வள்ளல் பிரானோடு அவருடைய வார்த்தைகளோடு நம்முடைய பயணம் தொடங்குகிறது. அடியார் வருத்தம் தனை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார், வடியா கருணை பெருங்கடலார் என்ற பெரியர் வார்த்தையெல்லாம் நெடியார்க்கு அறியாய் கொடியேன் என் ஒருவன் தனையும் நீக்கியதோ கொடுபாதகன் முன்கண்ட பரிசும் கண்டிலேனே. முன்கண்ட பரிசும் கண்டிலனே. நம்ம வள்ளல் பிரானோட 6ஆம் திருமுறையில் 3223வது பாடலா இந்த பாடலை கொடுக்கிறார். பெரிய மனுஷன்னு சொன்னீங்க, அவர்கிட்ட போய் உதவின்னு நின்ன, ஆனால் ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்ற அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் வள்ளல் பிரானும் சொல்கிறாரு, உன் மனசில் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கேல்ல, அந்த பட்டியலில் என் பேர் மட்டும் ஏன்பா இல்லை அப்படின்னு கேட்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். என்றால் எப்படிப்பட்ட ஒரு சாதாரணர்களின் கேள்வியை அவர் கேட்கிறார் அப்படிங்கிறது தோணுது நமக்கெல்லாம். ஆனால் அது சாதாரணர்களுடைய அனுபவமா, சாதாரணர்களுடைய உணர்வா, சாதாரணர்களுடைய வார்த்தையா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. நம்முடைய அனுபவம் தான், சாதாரணர்களுடைய அனுபவம் தான். ஆனால் வள்ளல் பிரான் அதை கேட்கும்போது அதனுடைய அடர்த்தி அதிகமாகிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 4 வரிக்குள்ள எத்தனை விஷயங்களை அடுக்கிறாருங்கிறத பாருங்களேன். அப்படி ஒரு கதை சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு போகிறார். ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாமா? அடியார் வருத்தம் தனை கண்டு தரியார் இன்பம் அளித்திடுவார். தன்னை நம்பி வருபவர்களை, தன் மீது அன்பு செலுத்துபவர்களோட வருத்தம், அவங்களோட வலி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னல், அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா உடனடியாக மனசு உடைஞ்சு போய் அதை கண்டு பொறாமல், அதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களுடைய வலியை தீர்க்கின்ற முதல் கரமாக உன்னோட கரம் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை அந்த துன்பத்தை நீக்கி இன்பம் கொடுப்பேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு முதல் வரியில் சொல்கிறாரு. அப்போ நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள ஒரு பிக்சர் வந்துடுது இல்லை? ஓ, அங்கே ஒரு நல்லவர் இருக்காரு, அவருக்கு மற்றவங்க கஷ்டப்பட்டா பிடிக்காது, மனசு இறங்கி போயிடும், மனசு கிறங்கி போயிடும், அவரோட மனசு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவார்? நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நமக்கு உதவி செய்வார், நமக்கு இன்பம் தருவார், நமக்கு மகிழ்ச்சியை தருவார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது, ஒரு பிக்சர், ஒரு சித்திரம் வருது. இந்த சித்திரத்தை முதல் வரியில் கொடுக்குறார் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, அடுத்த வரியில் என்ன ஆகுது பாருங்க. வடியா கருணை பெருங்கடலார் என்ற பெரியர் வார்த்தையெல்லாம். அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வடியா கருணை பெருங்கடலார் அப்படிங்கிற வார்த்தை. வடியா கருணை. ஏன்னா கடல் கூட பல இடங்களில் வத்தி போயிடுறத நம்ம பார்க்குறோம். நீர்நிலை வத்தி போயிடும், ஆறு வத்தி போயிடும், ஏரி குளம் எல்லாமே வத்தி போயிடும், அருவி கூட நீர் இல்லாமல் வற்றி போயிடும். மழை பொய்த்ததுன்னா இந்த மாதிரி நீர்நிலையெல்லாம் வற்றி போயிடும். அப்படிங்கிறச்ச உன்னோட மனசில் கருணை மழை எப்போதும் பெய்து கொண்டிருப்பதால் அந்த வற்றி போகின்ற நிலையே இல்லாமல் ஒரு பெரும் கடலாக எல்லா காலத்திலும் நீ கருணை அளிக்கிற, அன்பை அளிக்கிற, நிதானத்தை அளிக்கிற, எங்களுக்கு நிம்மதியை அளிக்கிற அப்படின்னு உன்னை பற்றி பெரியவர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறார். அப்போது இந்த 2வது சித்திரம் நம் மனசுக்குள்ளே வருது. ஓ, ஒரு பெரிய கடல் அளவுக்கு அவர் மனசு கருணையோடு இருக்குது. வற்றி போகாத கடல் அளவுக்கு அவர் மனசில் அன்பு ததும்பிட்டு இருக்கு. வற்றி போகாத கடல் அளவுக்கு அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு நன்மையை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இது 2வது பிரம்மாண்டமான ஒரு சித்திரம் நம்ம மனசுக்குள்ளே எழுப்பிட்டார் நம்முடைய வள்ளல் பிரான்.
3வது வரிய பாருங்க. வடியா கருணை பெருங்கடலார் என்ற பெரியர் வார்த்தையெல்லாம் நெடியார் கரியாய் கொடியேன் என் ஒருவன் தனையும் நீக்கியதோ. நெடியார் கரியாய் அப்படின்னு அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறாரு. நீ பெரிய கடல் மாதிரி இருக்க, ஒன்று மற்றவங்க கஷ்டப்பட்டா உனக்கு பிடிக்காது, உன் மனசு வலிக்கும், சரி 2 ஆச்சு. ஆனால் 3வது வரியில் நெடியார் கரியாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. திரும்ப பாருங்க அந்த வார்த்தையை. நெடியார் கரியாய் கொடியேன். நெடியார் கரியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரி அப்படின்னா தமிழில் யானைன்னு ஒரு அர்த்தம், கருப்புன்னு ஒரு அர்த்தம், விஷம்னு ஒரு அர்த்தம். வள்ளல் பிரான் என்ன சொல்றாரு? நெடியார் கரியாய், அதாவது நெடிந்து நெடிய 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 உருவத்தோடு இருக்கக்கூடிய யானை. யானையே எவ்வளோ உயரம் எவ்வளோ பருமன் நமக்கு தெரியும். அதில் நெடியாய்னு வேற சேர்க்குறாருன்னா 10 யானையோட உருவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கரியாய், கரி என்றால் கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நெடியார் கரியாய்னா நீண்டு நெடியதாக வளர்ந்திருக்கக்கூடிய கருமை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். பொங்கி இருக்கக்கூடிய விஷமாக இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 விதமான சிந்தனைகளை நம்முடைய வள்ளல் பிரான் நெடியார் கரியாய் என்ற ஒற்றை வார்த்தையில் பூர்த்தி சொல்கிறாருன்னா அவருடைய மொழியின் ஆழம், மொழியின் ஆளுமை, இதெல்லாம் தான் நம்ம வியக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதை தவிர தான் இப்படி ஒரு இருட்டு பக்கமாக இருக்கிறேன், நான் இப்படி ஒரு விஷத்தின் கொடுக்காக இருக்கிறேன், நான் இப்படி நெடுதோங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற அறியாமையின் அடையாளமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த என்னோட பேரை மட்டும் நீ நீக்கிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. நெடியார் கரியாய் கொடியேன் என் ஒருவன் தனையும் நீக்கியதோ, கொடுபாதகன் முன்கண்ட பரிசும் கண்டிலனே. கடியா கொடுபாதகன் அப்படிங்கிறாரு. அதாவது முந்தி கடுமையான பரிசுகள்லாம் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு, கொடுமையான பரிசுகள்லாம் நிறைய கிடச்சிருக்கு, இப்போ அது கூட நீ கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னா உன்னோட மனசு பட்டியல்லேருந்து என்னை முழுசாக எடுத்துட்டியா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பில்லையா அப்படின்னு நாம் அரற்றுவதை போல் வள்ளல் பிரான் அரற்றுகிறார். ஆனால் அந்த நெடியார் கடியாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தான் நம்ம தங்கி நிற்கணும், தேங்கி நிற்கணும். ஏன்னா அந்த அறியாமை, இறை என்றால் எது, இறை என்றால் யார், இறை என்றால் என்ன தத்துவங்கிற அந்த அறியாமை நம்மக்கிட்ட இருக்குது. யானையை போல் ஆணவம் நிறைந்திருக்கு, மற்றவர்கள் மீது அன்பு இல்லாத ஒரு விஷத்தன்மை நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கு. இந்த 3 இருக்கிறதுனால தான் நமக்கு அருள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்முடைய வள்ளல் பிரான் மறைமுகமாக இந்த பாடலில் சொல்கிறார். என்றால் இந்த 3ஐயும் விட்டு விலகி வந்தால், விட்டு விலகுதல் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி விட்டு விலகி வந்தால் அந்த இறை அருள் என்கின்ற பக்கத்தில், அந்த பட்டியலில் நாமும் சேர முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்ற ஒரு பாடல். எனவே சாதாரணர்களோட குரல் தான், சாதாரணர்களோட வார்த்தை தான், நம்முடைய தவிப்பு தான், நம்முடைய பரிதவிப்பு தான். ஆனால் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த பொருளின் அடர்த்தி வேறு ஒன்று. அந்த அடர்த்தியைத்தான் இப்போது புரிந்து கொண்டோம். புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா? வாழ்க்கையில் நம்ம பின்பற்றணும்ல. அப்போது அந்த நெடியா கரியாய நாம் இருப்பதை விட்டு விலக வேண்டும். நெடியா வெளிச்சமாக, நெடியா அன்பாக, நெடிதுயர்ந்து இருக்கக்கூடிய கருணையாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு செய்தியாக நமக்கு வள்ளல் பிரான் சொல்கிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.